ஃப்ரெண்ட் குட் மார்னிங். ஸோ இப்போ தான் பசங்கள்லாம் ஸ்கூலில் விட்டுட்டு வந்தேன். கீழே போய் வெயிட் பண்ணி லேட் ஆச்சு, கொஞ்சம் புது வேணுன்றனால கொஞ்சம் லேட் பண்ணிட்டாரு. ஸோ நாளைக்கு கரெக்ட் டைமுக்கு வரேன்ட்டாரு. இன்னைக்கு என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா உப்பிட். உப்பிட் மீனிங் உப்மா. ஓகே, நம்ம கேசரிக்கெல்லாம் பொடி ரவா யூஸ் பண்ணுவோம்ல, அதை வச்சு பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சக்கரை வச்சுருக்கேன். ஸோ உப்புமானாவே நான் பெரும்பாலும் சக்கரை வச்சு தான் சாப்பிடுவேன். சட்னியெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஸோ எப்படி பண்ணேன்னா வழக்கமாக பண்ணுற மாதிரி தான், சிம்பிளாக கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த ரவாவை சும்மா ப்ளைனாக வறுத்துக்கிட்டேன். நெய் எதுவுமே அப்ளை பண்ணல, சும்மா ரவா வறுத்துக்கிட்டேன். 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சுக்கணும். ப்ளஸ் கருவேப்பிலையை போட்டுக்கணும். அப்புறம் ஒரு பாதி வெங்காயம் தான் எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு ஆளுக்கு தானே செய்கிறேன், அதனால பாதி வெங்காயம் போட்டு வதக்கிக்கிட்டேன். குட்டியாக கட் பண்ணி ஒரு அரை தக்காளி எடுத்து அதையே சின்னதாக கட் பண்ணிட்டு வதக்கிக்கிட்டேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டேன். பூண்டு பல் இருந்துச்சுன்னா 2 தட்டி போட்டு நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா கலக்கிக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு அது கொதிச்சோடனே இந்த ரவாவை போட்டு அடுப்பை சின்னது பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக அப்படியே கலக்கிக்கணும். நல்லா வேகணும் ரவா. ஸோ அதனால சின்னது பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. ரவா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. சூப்பரான உப்புமா நமக்கு கிடச்சிரும். மேலே கொத்தமல்லி தலையை போட்டுக்கணும். ஸோ என்கிட்ட இல்லாதனால நான் ப்ளைனாக பண்ணிக்கிட்டேன். ஓகே, இன்றைக்கி இதான் டிஃபனு. அப்படியே வாங்க எங்கள் கார்டனை காமி. பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ இன்னும் வெயில் வரல, கொஞ்சம் குளு குளுன்னு தான் இருக்குது. இங்கே கிளைமேட், பெங்களூர் கிளைமேட் வந்து அப்படி தான் இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இல்லையா சங்குப்பூ செடி, பர்பிள் கலரில் ஃப்ளவர் வரும் அழகா. ஓகே, அது வந்து நான் வேரோடு தான் எடுத்துருந்தேன். அதனால் துளுத்து இங்கே பாருங்கள் இலை எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஸோ இது நல்லா வளர்ந்தோடனே இதில் அப்படியே ஏற்றி விடலான்னு. ஓகே, செமையாக இருக்குது பாரு. ஸோ இதிலெல்லாம் இன்னும் பூ வரல, அப்படியே தண்ணி ரொம்ப ஊற்றுறதில்ல. ஏன்னா மழை காலமாக இருக்கனால அடிக்கடி மழை பெய்யறனால நான் அப்படியே ப்ளைனாக விட்ருக்கேன். ஆனால் இந்த லீஃபை பாருங்களேன் எவ்வளோ பிங்கிஸாக இருக்குன்னு. ஸோ பிங்க் கலர் ஃப்ளவர் வர இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் போல் இருக்குது. இலை வந்து பிங்க் கலராக தான் இருக்குது. ஓகே, இன்றைய அப்டேட் அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் புறா தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அங்கே பாருங்கள், வீட்டில் எங்கள் வீட்டை பார்த்து செடியெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கனால அவங்களும் நிறைய வாங்கி வச்சுட்டு அவங்க நின்று இங்கேயே தான் பார்ப்பாங்க எங்கள் வீட்டு செடியை. போட்டி போகிறாமைகளாம் என்ன பண்ணுறது, நம்ம வாங்கப்பட்ட இடம் இது தானே. ஓகே, அவங்க ஃபுல்லாக புறாலாக இருக்கும். அதனால தான் நான் அந்த ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட், பை.